அல்லாஹ்வின் மிகப்பெரும் கிருபையால் 10வது தின தராவீஹ் தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முதல் 10இல் அல்லாஹ் ரமலானை அடியார்களிடத்திலிருந்து எப்படி விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்ட சாயிலீன்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் இணைத்து அருள் புரிவானாக. இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இப்போ அல்லாஹ்வின் கிருபையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போ இந்த வரலாறை கேட்கக்கூடிய நாம் அதை எப்படி படிப்பினை எடுப்பது என்பதை நாம் யோசித்த நிலையிலேயே கேட்க வேண்டும். ஏன்னா சில வருடங்கள் இருக்கிறது, சில பெயர்கள் இருக்கிறது. இவைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல் இருக்கலாம். ஒரு நபரினுடைய பெயரை நாம் சொன்ன உடனே அதை நம் மனதில் பதிய வைப்பதற்கு நம்முடைய மனதிலே நாம் மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்த்து கொள்ள வேண்டும். சொல்லி பார்த்துவிட்டால் அல்லாஹ் அதை மனதில் பதிய வைத்து விடுவான். பெருமானாரினுடைய பாட்டனார் பெயர், பெருமானாரினுடைய தந்தையின் பெயர், அவர்களுடைய சிறிய தந்தை, இப்படியாக பெயர்கள் சொல்லப்படும் பொழுது அதை நாம் மறுபடியும் மனதளவில் சொல்லிக் கொள்ளும் பொழுது அது உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாம் ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் குழந்தை பருவத்திலிருந்து முடியவில்லை. அதற்குள் 10 தினங்கள் கழிந்து விட்டது. அப்போ நாம் முஹம்மதினுடைய வரலாறில் சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு நாம் போனாதான் எஞ்சி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் பெருமானாரினுடைய வரலாறை முழுவதுமாக முடிக்க முடியும். ஒவ்வொன்றையும் நாம் தொட்டு கொண்டு போனோம்னு சொன்னால் நாட்கள் நீண்டு கொண்டே போகும், இன்னும் வரலாறு முடியாது. உண்மையில் பெருமானாரினுடைய வரலாறை சொல்லிலோ எழுத்திலோ எழுதிவிட முடியாது என்றாலும் கூட ஒரு முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் நாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஏற்கனவே நாம் சொல்லப்பட்டதைப் போல பெருமானாரினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களுடைய மூத்த மகன் அபூ தாலிபினுடைய கையில் முஹம்மது என்ற பாலகரை ஒப்படைத்து, இவரை நல்ல முறையில் பார்த்துக்கொள், இன்னலிஹாதல் குலாமில ஷஅனா, இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, இவரை நீ கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக்கொள், இவருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதாக சொல்லிய நிலையிலேயே அப்துல் முத்தலிப் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அப்போ முஹம்மதை வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு தன்னுடைய பெரியத்தா, முஹம்மதினுடைய பெரியத்தா அபூ தாலிபுக்கு வந்தது. இப்போ அபூ தாலிப் மக்கமா நகரத்தில் ஒரு சிறந்த மனிதராக இருந்தாலும் கூட அவர் ஏழ்மையின் காரணத்தினால் தனக்கு ஏற்கனவே இருந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொறுப்பை தன்னுடைய சகோதரர் அப்துல்லாஹ்விடத்தில் விற்று விட்டார். நான் ஏற்கனவே உனக்கு கொஞ்சம் காசுகள் தர வேண்டும், இன்னும் கொஞ்சம் காசை பெற்றுக்கொண்டு நீ ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள் என்பதாக சொல்லி தன்னுடைய முழு கவனத்தையும் முஹம்மது என்ற பாலகரை வளர்க்கும் விஷயத்திலேயே கவனம் செலுத்தினார். அப்போ இருந்தாலும் முஹம்மதுக்கு ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதில் அவர் கொஞ்சம் தோய்வை காட்டினார். பணத்தினுடைய பலவீனம், உடலினுடைய பலவீனம் இருந்தாலும் மற்ற மனிதர்களுடைய சப்போர்ட் குறைவின்மை, இதுபோல காரணத்தினால முஹம்மதை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை குறைந்து போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12வது வயதில் ஷாம் தேசத்திற்கு அனுப்பி வைத்தார். இப்படியாக வியாபாரத்தினுடைய சில யுக்திகளை பெருமானாருக்கு சிறு வயதிலிருந்தே அவர் கற்றுக் கொடுத்தார்.
பெருமானார் இப்படியே வளர்ந்து சில காலங்கள் அவரோடு இருக்கும் பொழுது சுமார் 18 வயது இருக்கும். இப்படியாக 2 வருடங்களில் அவரோடு சேர்ந்தவர் தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 18வது வயது. அபூபக்கருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 2 வருடங்கள் வித்தியாசம். ரசூலுல்லாஹ் 2 வருடம் மூத்தவர், அபூபக்கர் சித்திக் 2 வருடம் இளையவர். அப்ப அபூபக்கருக்கு 18 வயது இருக்கும் பொழுது பெருமானாருக்கு 20 வயது, வாலிபராக இருக்கிறார். எப்பொழுது ரசூலுல்லாஹ்வை பார்த்தாரோ அன்றிலிருந்து பெருமானாருக்கு உற்ற தோழராக மாறிவிட்டார். இதுவரைக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுவதோ ஓரிரை கொள்கையை பெருமானார் உம்மத்திற்கு எடுத்துச் சொல்லுவதோ ஆரம்பிக்கப்படாத காலகட்டத்திலிருந்தே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு உற்ற தோழராக, நேசராக இருந்தார். அப்போ இந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் இவங்க 2 பேரும் வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதிக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் வந்து இந்த முஹம்மதினுடைய முகத்தை முறைத்து பார்க்கிறார். சுற்றி வந்து பெருமானாரினுடைய முகத்தை பார்க்கிறார். பார்த்துவிட்டு இந்த பார்வை அபூபக்கருக்கு பயத்தை தந்தது. போன அபூபக்கர் மறுபடியும் வந்து விட்டார்கள். வந்து கேட்குறாங்க, லிமாதா தந்துர் இலைஹி, ஏன் அவருடைய முகத்தை இப்படி முறைத்து பார்க்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இன்ன லிஹாதல் ரஜுல், நிச்சயமாக இவர் ஒரு பிற்காலத்தில் ஒரு நபியாக வரக்கூடும். வஅன்த தகூனு வஸீரு, நீ அவருடைய மந்திரியாக இருக்கக்கூடும் என்பதாக அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். இந்த நிலைமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் பதிந்து இருந்தது. எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள், எப்பொழுது முஹம்மத் தன்னை நபி என்று சொல்லுவார் என்ற தருணத்தை 20 வருட காலமாக கூட இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படியாக 20 வயதுகள் கழிகிறது. அதுவரைக்கும் அபூ தாலிபினுடைய பராமரிப்பில் தான் இருந்து கொண்டே வருகிறார். 20, 21 வயது, 22 நிரம்பும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க, சரியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது வரும் பொழுது இவருடைய புகழ் மக்கமா நகரம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியை நிறைவேற்றுவது, தான் சொன்னதை செய்வது, பொய் சொல்லாது இருப்பது, சொன்ன விஷயத்தை முழுவதுமாக மக்களுக்கு சொல்லுவது, இது போன்ற நற்குணங்களால் பெருமானாருக்கு மக்கமா நகரத்திலேயே 2 பட்டப்பெயரை கொடுத்திருந்தான். ஒன்று அமீன், நம்பிக்கையாளர்; 2வது சாதிக், உண்மையாளர். பெருமானார் ஒரு அடமான பொருளை பல நபர்கள் தேடி வந்து கொடுத்து விட்டு போவார்களாம். இவர்கிட்ட அடமானமாக ஏதேனும் பொருளை வைத்தால் பத்திரமாக பாதுகாப்பார் என்ற விஷயம் முழு மக்கமா நகரமும் பரவ ஆரம்பித்தது. அதனால தான் அவருக்கு அமீன், நம்பிக்கையாளர் என்ற பட்டப்பெயர் இருந்தது. 2வது சாதிக், உண்மையாளர் என்ற பெயரும் இருந்தது. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத நிலையில் பெருமானார் தன் காலத்தை கழித்தாங்க. வறுமையான சூழ்நிலை. நிறைய நபிமார்களை அல்லாஹ் கோட்டையில் வைத்து வளர்த்தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுபோக இது போன்ற நபிமார்களை, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கோட்டையில் வளர்ந்தார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் மிக ஏழ்மையான நிலையில் வைத்திருந்தான். எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுவார்கள், வறுமையின் காரணமாக என்னுடைய உறவினர்களின் ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன். எந்த ஒரு நபிமாரும் ஆடு மேய்க்காத எந்த ஒரு நபியும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நானும் ஆடை மேய்த்திருக்கிறேன். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்கள் என்று சொல்ல நபி அவர்கள் சொன்னாங்க, நான் ஆடு மேய்த்திருக்கிறேன். நுட்பத்தில் கிதாபினுடைய விரிவுரையில் எழுதுகிறார்கள், ஆடு மேய்ப்பதிலும் கூட சில பக்குவங்கள் இருக்கிறது. ஒரு நபியை அல்லாஹ் ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி அனுப்புகிறான் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தை வழிநடத்துவதற்குரிய தகுதியை அந்த ஆடு மேய்ப்பிலிருந்தே அல்லாஹ் கற்றுத்தருகிறானாம்.
ஒரு ஆடு தன் சொல்லுவதை கேட்காது, இன்னொரு ஆடு தான் நினைத்ததின் பக்கம் போகும், இன்னொரு ஆடு வேறு ஒன்றின் பக்கம் போகும். ஒரு ஆட்டினுடைய தன்மையை எழுதுகிறாங்க. செம்மறி ஆடை பொறுத்த மட்டிலும் முன்னால் தான் சென்ற ஆடு, ஃபர்ஸ்ட் ஆடு எதை செய்கிறதோ பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை ஆடும் அதைத்தான் செய்யும். ஒரு ஆடு ஒரு குச்சியை தாவி விட்டு போகிறது என்றால் அந்த குச்சியை எடுத்தாலுமே பின்னால் இருக்கக்கூடிய ஆடுகள் அந்த குச்சியை தவி கொண்டு இருப்பதாக நினைத்து தவி கொண்டு போகக்கூடிய வளமை அந்த ஆடுகள் இடத்தில் இருக்கிறது. குச்சியை எடுத்துட்ட முதல் ஆடு தான் தவி போச்சு, ஆனால் இப்பொழுது குச்சி இல்லை. ஆனால் முதல் ஆடை பார்த்து இருப்பதாக நினைத்து எல்லா ஆடுகளும் தவி கொண்டு செல்லுமாம். இந்த வளமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆடு மேய்க்கும் பக்குவத்தை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்ததற்குரிய காரணம் என்னவென்றால், ஒருவர் ஆட்டை மேய்த்து பழகிவிட்டாலே ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவனாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவான் என்பதை அல்லாஹ் முஹம்மதின் பாலகரில் இருந்தே அல்லாஹ் உணர்த்துகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் ஆடுகளை மேய்த்திருக்கிறேன். அவர்கள் தரக்கூடிய சிறு சிறு சொற்ப பணங்களுக்காக வேண்டி நான் ஆடை மேய்த்திருக்கிறேன் என்பதாக நபியவர்கள் நபித்துவம் பட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு பெருமானார் சொல்லி காட்டுவாங்க. அப்ப நபி அவர்களுடைய இந்த செயல், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற செய்தி முழு மக்கமா நகரம் முழுவதும் பரவி வந்தது. அந்த நேரத்தில் தான் ஹதீஜா பின்த் ஹுவைலா என்ற ஒரு பெண்மணி, மக்கா மாநகரத்தில் மிகப்பெரிய பேரழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரியினுடைய வீட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, மிகப்பெரிய வியாபாரத்திற்குரிய அதிபதியாக திகழ்ந்தவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. இவர்கள் என்ன செய்வாங்க, இவர்களுக்கு பெரிய வியாபாரத்தினுடைய பணப்பழங்கள் அதிகமாக இருந்தது. உண்மையாக இவர்கள் அரபு தேசத்தினுடைய ஒட்டகை வியாபாரியாக இருந்தாங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ் இவர்களுடைய பொருளாதாரத்தில் வரக்கச் செய்திருந்தான் என்று சொன்னால், இவர்களுடைய வியாபார கூட்டங்கள் முழுவதும், சிறிய தேசம் முழுவதும் இவர்களுடைய வியாபார பொருட்கள் கொண்டு செல்லப்படும். அங்கங்க மக்கமா நகரத்தில் வியாபார ஒட்டகைகளை வைப்பதற்கு இடம் இல்லாததுனால தங்களுடைய குடோன்களை ஜித்தா வரைக்கும் அங்கங்கு குடோன்கள் இடத்தை வாங்கி அதனுடைய ஒட்டக மந்தைகளை குடோன்களாக வைத்து பல இடங்களில் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய சொத்தின் மதிப்பு இன்றைக்கு கணக்கிடுகிறார்கள் பல கோடி டாலர்களினுடைய மதிப்பு அன்றைக்கு கணக்கிட்டதின்படி சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரிக்கு சொந்தக்காரராக அன்றைக்கு ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். இவர்களுக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் நடந்தது. முதல் கணவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அகீக் என்று பெயர் வைத்திருந்தான். இரண்டாவது ஒரு கணவர், அந்த அபு இஹாவலா அப்படின்ற கணவரை திருமணம் முடித்தாங்க. அவருக்கு ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று. இது மொத்தம் 3 குழந்தை. முதல் கணவரும் வஃபாத்து, இரண்டாவது கணவர் திருமணம் முடித்து அதில் ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று, மொத்தம் 3 குழந்தைகள். 2 கணவரும் வஃபாத்தான நிலையில் இருந்தாலும் கூட இவர்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை அதிகமாக கொடுத்திருந்தான். அது மட்டுமல்ல, அழகும் சௌந்தரியமும் மிக்க ஒரு கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்ததனால 2 கணவர் வஃபாத்தான ஒரு விதவையாக இருந்தாலும் கூட அரபு தேசத்திலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் குறைஷி தலைவர்கள் இவர்களை பெண் கேட்டு அனுப்பினாங்க. அந்த நேரத்தில் இவர்களுக்கு மனம் வரவில்லை. அடுத்து 3வது திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை முற்றிலுமாக துண்டித்து போனது. ஏன் இது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், இவங்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்ததா, வரக்கூடிய நபர்கள் எல்லாம் என்னுடைய காசை பார்த்து தான் வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம், என்னுடைய பணத்திற்காக வேண்டிதான் ஆசைப்படுகிறார்கள். எனவே பொதுவாக இவர்கள் திருமணத்தை நம்முடைய குழந்தைகளுடைய பராமரிப்பிலேயே நம் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உள்ளத்தில் வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வியாபாரத்தை வேறு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். வேறு வழியில் எப்படி சொல்லுவது? ஏனென்றால் தனக்கு ஏற்படுத்தக்கூடிய பணியாட்கள் முழுவதும் ஒரு காரணங்கள் ஒன்றை சொல்லிட்டு வர்றாங்க. யாரும் நேர்மையான ஒரு நபரை கூட ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கிடைக்கல. போறவர் ஃபுல்லா வியாபாரத்தில் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு வருகிறாங்க. அந்த காலத்திலலாம் பயண கூட்டம் போயிட்டு வியாபாரம் செய்து முடித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது வழிப்பறி கொள்ளையர்கள் எல்லாம் அந்த சில காசுகளை கொள்ளையடித்து விட்டு செல்லுவாங்க.
வந்து சொல்லுவாங்க, வரும்பொழுது காசை கொண்டு வந்தேன், வழிப்பறி கொள்ளையர்கள் பறித்து விட்டு சென்றாங்க. அந்த காலத்தில் ப்ரூஃபெல்லாம் எதையும் கேட்க முடியாது. வழிப்பறி கொள்ளையா, ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்னும் சிலவர்கள் சொல்லுவாங்க, காசை திருடி விட்டு மறுபடியும் இந்த காரணங்கள், போலி காரணங்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து மாறி மாறி சொல்லும் பொழுது இயல்பாகவே இவர்களுக்கு மற்றவர்கள் மீது நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது, குறைந்து கொண்டே வந்தது. நிக்காஹ் திருமணமும் அடுத்த திருமணமும் வேண்டாம், மற்றபடி மற்றவர்கள் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே வரும் பொழுது இந்த நேரத்தில் தான் வாலிபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்படுகிறார்கள். மக்கமா நகரத்தில் ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாலிபர் ஒருவர் இருக்கிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் சுற்றி சுற்றி வந்து ஹதீஜா ரலியல்லாஹுடைய காதில் விழுகிறது. மிகப்பெரிய ஒரு பணக்கார செல்வ சீமாட்டி, பல கோடி டாலர்களுக்கு சொந்தமானவர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பணியான் ஒருவரை அழைக்கிறாங்க. அடிமை பெண் மைசரா என்ற ஒரு பெண்மணியை அழைத்து அவங்க சொல்றாங்க, இந்த முஹம்மது இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்க நமக்கு வியாபாரத்தில் சேர்ந்து கொள்ளலாமா என்பதை அனுமதி கேட்டு வாருங்கள் என்பதாக அனுப்புறாங்க. வேகமாக அந்த மைசரா என்ற பெண்மணி போகிறாங்க. போய் அந்த முஹம்மதை சந்திக்கிறாங்க. சந்தித்து விட்டு கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதேனும் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா, முன் அனுபவங்கள் இருக்கிறதா? காரணம், என்னை அனுப்பியது ஹதீஜா பின்த் ஹுவைலா என்ற மிகப்பெரிய தொழிலதிபர் அனுப்பினாங்க, அவர்களிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். அவர்கள் ஆசைப்படுறாங்க உங்களை எங்களுடைய வியாபாரத்தில் இணைத்து அவர்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் முதலீடு செய்து அதிலிருந்து வியாபாரத்தை செய்து லாபம் ஈட்ட வேண்டும் என்று நாடுகிறார்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிபந்தனைகளை அந்த பெண்மணி அடிமையிடத்தில் சொல்லுகிறாங்க. ஒன்று, நான் என் வியாபார விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டேன். இரண்டாவது நான் எந்த ஒன்றிலும் மோசடி செய்ய மாட்டேன். இந்த 2 நிபந்தனைகளுக்கு அவர் ஏற்றுக்கொண்டால், லாபமோ நட்டமோ இரண்டிற்கும் ஏற்றுக்கொண்டால் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல இந்த வந்த பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியமாய் போனது. இப்படிப்பட்ட ஒரு வாலிபர் இவ்வளவு காலம் எங்கு இருந்தார், முதல்ல நீங்க வாங்க என்று சொல்லி இந்த விஷயத்தை முதல் கட்டமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் சொல்றாங்க. தாராளமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் கட்டமாக இப்பொழுதுதான் முதலில் அவர்கள் தன்னுடைய வியாபார சரக்குகளோடு வாலிபர் முஹம்மதுடைய கையில் பல 1000 தினார்களை கையில் கொடுத்து, வியாபார சரக்குகளையும் கையில் கொடுத்து சிரியாவினுடைய உலக வர்த்தக சந்தைக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அனுப்பும் பொழுது சொல்லுகிறாங்க, முஹம்மதோட நீனும் சேர்ந்து போ. தன்னுடைய அடிமை மைசராவிடத்திலும் சொல்லுகிறார், நீங்களும் சேர்ந்து போ, அவர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார் என்பதை பார்த்து விட்டு வா என்று சொல்லி சிரியா தேசத்தின் பக்கம் முதல் கட்டமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பி வைக்கிறார். ஒவ்வொன்றையும் பயணங்கள் கிளம்புகிறது, சிரியாவை நோக்கி பயணங்கள் போகிறது. மைசரா ஒவ்வொரு விஷயத்தையும் புள்ளி புள்ளியாக அவர்கள் பெருமானாரை பற்றி அங்க அவயங்களை நோட் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, இது போன்ற வாட்ஸ்அப்புகள் கிடையாது, இது போன்ற வேகமாக ஃபேஸ்புக்குகள் கிடையாது. அப்போ இருந்துச்சுன்னா உடனே விஷயங்கள் ஃபார்வர்ட் ஆகும், முஹம்மது இங்கு இருக்கிறார். ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு தகவல் தொழில்நுட்ப காலமும் இல்லாததுனால ஒவ்வொன்றாக இந்த கூட வந்த வேலையால் மைசரா நோட் பண்ணி கொண்டே இருக்கிறார். நோட் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது போற வழியில் மக்கள் அந்த பயண கூட்டம் எந்த இடத்தில் முகாமிட்டு தங்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்கிறாங்க. தண்ணீர் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் போய் தண்ணீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தில் மக்கள் தங்களுடைய வியாபார சரக்கு பொருட்களை எல்லாம் வைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்திற்கு கீழ் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் மைசரா முஹம்மதை ஒரு மரத்தின் அடியில் படுக்க வைத்துவிட்டு வேகமாக தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டி வெளியே செல்லுகிறார். செல்லும் பொழுது அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பாதிரி மடம் ஒன்று இருக்கிறது. அந்த மடத்தில் இருக்கக்கூடிய நிஸ்தூர்
என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் தன்னுடைய மடத்திலிருந்து வேக வேகமாக ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து இந்த முஹம்மது தூங்கிக் கொண்டிருந்த அந்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிறார். மறுபடியும் மடத்திற்கு செல்லுகிறார். மறுபடியும் ஓடி வருகிறார். மைசரா தூரத்திலிருந்து இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அருகில் வந்து அந்த நிஸ்தூர் என்றும் பாதிரியிடத்தில் கேட்கிறார், எதற்காக வேண்டி இந்த வாலிபருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்ல, அந்த நிஸ்தூர் என்னும் பாதிரி சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய தௌராத் வேதத்தில் படித்திருக்கிறோம், ஒரு காலம் வரும் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் இறுதி தூதர் ஒருவர் முஹம்மது என்னும் சொல்லக்கூடிய ஒருவர் வருவார். அவர் வந்து இந்த மரத்தின் கீழ்தான் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பார் என்பது தௌராத் வேதத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முஹம்மதினுடைய அடையாளங்கள் சிலது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது அடையாளம், அவருக்கு நிழல் கீழே படாது. அவர் நடக்கும் பொழுது மேகம் குடை பிடிக்கும். அவருடைய முதுகில் ஹாத்தமுன் நபியின், இறுதி நபி என்ற முத்திரை இருக்கும். என்ற 3 அடையாளங்களையும் இவரிடத்திலிருந்து நான் எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நான் பார்ப்பதற்காக வேண்டித்தான் ஓடோடி வருகிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அமர்ந்து உட்கார்ந்தார்கள். அவர்களுடைய நிழல் தரையில் படவே இல்லை. இதை பார்த்து அசந்து போனார் மைசரா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமிக்க ஒரு மனிதரையா நாம் சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம்? கடுமையான மக்களுக்கெல்லாம் வெயில் இருக்கும் பொழுது பெருமானாருக்கு மட்டும் வெயில் இல்லாத மேகங்கள் குடைபிடிப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். அது மாத்திரமல்ல, பாதிரியார் சொன்னதைப் போல அவருடைய முதுகில் ஹாத்தமுன் நபி என்ற முத்திரை இருப்பதை அதை பார்த்து மைசரா வியந்து போனார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அடுத்து வியாபார கூட்டங்கள் அங்கிருந்து கிளம்புகிறது. இந்த முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக தனது எஜமான் ஹதீஜாவிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நோட் செய்து கொள்கிறார். வியாபார கூட்டம் சிரியாவை நோக்கி பயணமாகிறது. அந்த நேரத்தில் வியாபாரங்கள் முழுவதுமாக வென்று தீர்ந்து விடுகிறது. கொண்டு வந்த சரக்குகள் முழுவதும் விற்பனையாகி விடுகிறது. பெருமானார் வியாபாரிகளிடத்தில் பேசக்கூடிய பேச்சு, அன்பான கணிப்பு, பொருளினுடைய நிறை குறையை பெருமானார் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ததை பார்த்து வந்த அடிமை மைசரா அசந்து மெய்சிலிர்த்து போனார். இதுபோல் இதற்கு முன்னால் எந்த அளவிற்கும் வியாபாரத்தில் இவ்வளவு லாபத்தை மீட்ட முடியாத அளவிற்கு பெரும் லாபத்தை பெருமானார் சம்பாதித்து கொண்டு வந்ததை மைசரா பார்த்து மெய்சிலிர்த்து போய் நேராக பயண கூட்டம் வியாபாரத்தை முடித்து கொண்டு நேராக மக்கமா நகரத்தை நோக்கி சென்று விடுகிறது. மக்காவில் எப்பொழுது சேர்ந்ததோ மைசரா வேகமாக தனது எஜமானி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் குறிப்பெடுத்து வைத்திருந்ததைப் போல ஒவ்வொன்றையும் ஒப்பிக்கிறார். இதை கேட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த முஹம்மதை இப்பொழுதுதான் நான் முதலாக இப்படிப்பட்ட ஒரு வாலிபரை பார்த்திருக்கிறேன். சொல்லிவிட்டு மைசரா சொன்னார், உங்களுக்கு ஒரு கணவர் இவ்வளவு காலம் ஒரு ஆண் துணை இல்லாமலே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த வாலிபரை நீங்கள் திருமணம் முடித்து கொண்டால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் என்ற விஷயத்தையும் அவருடைய உள்ளத்தில் தொட்டு வைத்து விட்டு சென்று விட்டார். எப்பொழுது இந்த விஷயத்தை ஹதீஜா பின்த் ஹவுலா என்று ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தில் சொல்லப்பட்டதோ, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் இயல்பாகவே ஒரு பிரியம் ஒன்று ஆரம்பித்தது. இருந்தாலும் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடித்தார்கள், திருமணத்திற்கு பிறகு வந்த வாழ்க்கையின் நிலை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளை பார்க்கலாம்.